நான் முன்னால பண்ண பிசினஸ்ல வந்து ஐ ஷுட் ஹவ் டன் அ லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். கம்மியான மிஸ்டேக் பண்ணேன். ஆனா அந்த கம்மியான மிஸ்டேக்கையும் ரியலைஸ் பண்ணல. ஐ டிட்ன்ட் குயிக்லி மூவ் ஆன். எந்த ஒரு பிசினஸ்லயுமே இனிஷியல் ஃபியூ இயர்ஸ்ல நிறைய தப்பு பண்ணுவாங்க. நிறைய தப்பு பண்ணணும். பிகாஸ் தட் வில் நாட் பிகம் அ காஸ்ட்லி மிஸ்டேக். இப்போ நீங்க ஒரு 10 கோடி பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு மிஸ்டேக் ஒன்னு புதுசா ட்ரை பண்றீங்க. அஃப்கோர்ஸ் யூ வில் ட்ரை அட் எவ்ரி சிங்கிள் ஸ்டேஜ். புதுசா ஒன்று ட்ரை பண்றீங்கன்னா தட் வில் பிகம் அ காஸ்ட்லி மிஸ்டேக். நீங்க 1 கோடி கீழ ரெவன்யூ பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மிஸ்டேக் பண்ணீங்கன்னா யூ கேன் கரெக்ட் தோஸ் திங்ஸ். ஏன்னா அதுக்கு தேவையான ரிசோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு காஸ்ட் ரொம்ப கம்மியா கிடைக்கும். ஸோ த 3 கீ லெசன்ஸ் தட் ஐ லேர்ன்ட் என்னோட ஏர்லி பிசினஸ்ல பார்த்தா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபெயில் ஃபாஸ்ட் லேர்ன் ஃபாஸ்ட். இப்பெல்லாம் ஃபெயில் ஆகிறோமோ அப்பெல்லாம் அந்த ஃபெயிலியர்ல இருந்து லேர்ன் பண்ணிட்டு அடுத்தடுத்து குயிக்கா மூவ் ஆகணுங்கிறது. அப்ப நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கணும், நிறைய ஃபெயில் ஆகணுங்கிற திங்கிங். ரெண்டாவது நெவர் டேக் எனி அன்ஸ்ட்ரக்சர்ட் லோன். வட்டிக்கு வந்து பணம் வாங்கக்கூடாது. ஸ்ட்ரக்சர்டான லோன், பர்சனல் லோன் கூட வாங்கிக்கலாம். நம்ம வந்து பிரின்சிபலோட சேர்த்து கட்டிட்டு இருப்போம். நம்மளோட பர்டன் குறைஞ்சிக்கிட்டே வரும். தேர்ட் வந்து இனோவேட்டிவ் பிசினஸ் மாடல். நம்ம வந்து எந்த ஒரு பொருளையுமே ஹார்ட் செல்லிங் வந்து ரொம்ப நாள் பண்ண முடியாது. பொருளுக்கே அந்த ஒரு தன்மை இருக்கணும். பொருளுக்கு சேல்ஸ் ஃபீச்சர்ஸ்னு சொல்ற மாதிரி அந்த பொருள் ஆட்டோமேட்டிக்கா விற்கிற மாதிரி அதுக்கு தன்மை இருந்தா தான் திரும்ப திரும்ப அந்த பொருள் விற்கும். இல்லைன்னா ஒரு டைம் கஸ்டமர் வாங்கிடுவாங்க, திரும்ப அந்த பொருளை வாங்க மாட்டாங்க. அப்போ நமக்கு ஒரு யூனிக்கான யூஎஸ்பி இருக்கணும் ஒரு பிராண்டுக்குன்னு ஒரு லேர்னிங் இருந்துச்சு. இந்த 3 லேர்னிங்ஸை வந்து நான் இந்த பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு